இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை மீட்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த மாதம் 1 மற்றும் 19ஆம் தேதிகளில் படகு பழுதானதால் கச்சத்தீவுக்கும் நெடுந்தீவுக்கும் இடையே தத்தளித்துக் கொண்டிருந்த 15 மீனவர்களையும் எல்லை தாண்டி வந்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்ததாக மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 50 நாட்களுக்கு மேலாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சிறையில் உள்ள மீனவர்களின் குடும்பங்களுக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 15 மீனவர்களின் காவலையும் ஜனவரி 3ஆம் தேதி வரை ஊர்காவல்துறை நீதிமன்றம் நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. அதனை அடுத்து மீனவர்கள் அனைவரும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த படகுகளை ஏலமிடப் போவதாக தேசிய சொத்தாக அறிவிப்பதாக இலங்கை அரசும் அறிவித்திருக்கின்றது. இந்த நிலை கச்சத்தீவை இழந்தது போல இந்திய அரசு, மத்திய அரசு, மாநில அரசுகள் இந்த தமிழக மீனவர்களின் சொத்தான இந்த மீன்பிடி படகுகளையும் இழந்து விடுவார்களோ என்ற அச்சநிலை இந்த மீனவர்கள் மத்தியிலே எழுந்துள்ளது.